You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ரெடி ஆகிட்டோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வண்டியில் தான் இன்றைக்கி போகிறோம். நம்ம சிறுவாபுரி போகிறோம். நமக்கு ஹெல்மெட் வேணும். ஸோ நம்ம வண்டி ஆன் பண்ணிவிட்டு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டோம். சிறுவாபுரி வரைக்குமே நம்ம வண்டியில் தான் போகிறோம் அப்படின்றது நான் இந்த இடத்துல பதிவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் 6 வாரம் சிறுவாபுரி போகலான்னு இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வாட்டி நான் போகிற விலாகை சாரி கொஞ்சம் டிலே பண்ணி போட்டுட்டேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். தென் சிறுவாபுரி போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நான் ஒரு 8 சிக்னலாவது கிராஸ் பண்ணியிருப்பேன். அத்தனை சிக்னலு, ரோடு ஃபுல்லாகவே சிக்னல்லேயே ஒரு ஸ்னாப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னாப்பை போட்டுட்டு நானும் எங்கள் டேடியும் சிக்னல் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக சிறுவாபுரி ரீச் ஆகிட்டு கோவிலில் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை யூஷுவலாகவே கூட்டமாக தான் இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கல. ஸோ செவ்வாய்க்கிழமை கூட்டமாக இருக்கிறது ஒரு ரெகுலரான ஒரு விஷயம். ஸோ கோவில் ஃபுல்லாகவே எப்படின்னா, அங்கே நம்ம பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து கோவிலுக்குள்ளே போனோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். அது எங்களுக்கே தெரியும். கோவில் இங்கே ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு கடையில் போய்ட்டு மாலை வாங்கிட்டு விளக்கு வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம். நாங்கள் கோவிலோட ரொம்ப முன்னாடியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்மளால் இந்த கூட்டத்தில் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ரிட்டன் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே விட்டுட்டு வண்டியிலேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. தென் நாங்கள் என்ன பண்ணோன்னா, போகிற வழியில் நிறைய கடைலாம் இருந்தது. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தாங்க. சிறுவாபுரி போயிருக்கவங்களுக்கு தெரியும். சிறுவாபுரி முருகர் நம்ம கேட்டது எல்லாமே பண்ணுவார். நம்ம வீடு கட்டலாம் தென் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. பட் நிறைய பேர் அதை ரெகுலராக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு முருகர் நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்மளும் கொஞ்சம் வாங்கிக்கலாம், எல்லாருமே வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி சிறுவாபுரிக்கு போயிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் கோவிலுக்கு பைக்கில் தான் போயிட்டு பைக்கை அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு நம்ம வீடியோஸ் கொஞ்சம் எடுக்கிறனால கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் கோவில் ரீச் பண்ணிட்டேன். கோவில் ரீச் பண்ணும்போது பக்கத்துலேயே ஏதோ ஃப்ளாக்லாம் வச்சுருந்தாங்க. அதான் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. தென் நாங்கள் ஒருத்தவங்க கிட்டேருந்து மாலை வாங்கிக்கிட்டோம். மாலை வாங்கிட்டு விளக்கும் ஏற்றிக்கிட்டோம். 6 விளக்கு ஏற்றலாமா 2 விளக்கு ஏற்றலாமா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அது உங்களோட விருப்பம் தான், 6 விளக்கு ஏற்றினாலும் ஒன்றும் இல்லை, 2 விளக்கு ஏற்றினாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே. ஒரே ஒரு மாலை, சின்ன மாலை தான், பெரிய மாலை கூடலாம் அந்த ஒரு மாலையே 100 ருபீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நிறைய பேர் மாலை வாங்குவாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தான் வியாபாரம் எப்படி இருக்குது, இல்லை அந்த கடைக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மாலை ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம், அந்த மாலையை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறாங்க இதெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். நாங்கள் இந்த மாலை கேட்டோம். இந்த மாலை 100 ருபீஸுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு அந்த மாலை வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் வேறு கடைக்கு போய்ட்டோம். வேறு மாலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் என்ன ரேட்டு நம்ம வாங்குகிறோமோ எல்லா கடையிலுமே அதே ரேட் தான் இருக்கும். ஃபைனலாக நாங்கள் மாலை வாங்கிட்டோம். மாலை வாங்கிட்டு நான் ஒரு 2 விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஒரு 2 விளக்கு கொடுத்துருந்தாங்க. உள்ளேயும் விளக்கு இருக்கும், வெளியவும் விளக்கு விற்கும். வெளியே விளக்கு இருந்தால் நம்ம வெளியவே ஏற்றிட்டு போயிடலாம். உள்ளேயும் ஏற்றலாம், பிரச்சனை கிடையாது. உள்ள கூட்டத்தில் எல்லாருமே நடந்து போய்கிட்டுலாம் இருக்காங்க. சாமிக்கு நம்ம எந்த சைட்லேருந்து ஏற்றினாலுமே கடவுளுக்கு அது தெரிய தான் போகுது. ஸோ அதனால் நான் பேக் சைடில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும், அந்த சைடில் போய் ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடே விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் உள்ளேயும் விற்றுட்ருப்பாங்க. இல்லை எங்கேருந்து வாங்கிட்டு போய் உள்ளே ஏற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியேருந்து ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வத்தி பெட்டி கொடுத்துருந்தாங்க.
தீப்பெட்டிக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த விளக்கு ரேட் வந்து 20 ருபீஸ் தான். அந்த 20 ருபீஸ் தான் வந்து நாங்கள் இது பண்ணாங்க. நாங்கள் வந்து நேராக போயிட்டு இந்த இடத்துல தான் விளக்குலாம் ஏற்றுவாங்க. ஸோ வந்து நான் போய் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றலான்னு போனால் அங்கே ஆல்ரெடி கூட்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இங்கே ஆல்ரெடி எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்காங்க, எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா சுற்றி விளக்கு தான் ஏற்றிட்ருக்காங்க. எப்பயுமே ஆல்ரெடி வாங்கி அங்கே ஏற்றிட்ருந்தாங்க. நான் எந்த விளக்குமே தள்ளி விடாமல் விளக்கு ஏற்றிட்டு வந்து இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா வந்து 100 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, 50 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, நார்மல் ஃப்ரீ க்யூவும் இருக்குது. நம்ம வந்து 100 ருபீஸ் வாங்கிட்டு போனோன்னா கோவில் உள்ளே டேரெக்டாக போயிட்டு உள்ளே போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். தென் வந்து 50 ருபீஸ் வாங்கிட்டு போனோன்னா 50 ருபீஸ் வந்து 50 ருபீஸும் நார்மல் க்யூவுமே வந்து ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம 50 ருபீஸ் வாங்கிறதுக்கு நார்மல் க்யூலேயே போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நம்ம 50 ரூபாய் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இன்னொரு மாலை வாங்கி சாமிக்கு எக்ஸ்ட்ரா போடலாம், இல்லை காணிக்கை மாதிரி போடலான்றது நான் வந்து ரொம்ப ஷுவராக இருப்பேன். இந்த மாதிரி லைனுக்கு இது பண்ணி போகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, முருகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கஷ்டப்பட்டு எந்த எல்லா தடங்களையும் மீறி பார்க்க வரவங்க தான் அப்படின்னு அவர் வந்து கேட்டதெல்லாம் கொடுவாராம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து முருகர் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு போனதான் கொடுப்பாரு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்குவேன். நம்ம வந்து இதுவாக போய்க்கலாம், ஃப்ரீ க்யூனே போய்க்கலாம். உடனே நீங்கள் யோசிப்பீங்க ஒரு சில மூர்த்திக்கு என்னென்ன பேசுது அப்படின்ட்டு. ஃப்ரீ க்யூமே ரொம்ப லேட்லாம் ஆகலை, ஓரளவுக்கு நாங்கள் வந்து சீக்கிரமாக தான் போயிட்டோம். சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து மேல் சைடு கோவில்லேருந்து மேல் சைடு நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். கீழே ஒரு நாய்க்குட்டி படுத்துக்கிட்டு இருக்கோம். தென் வந்து இங்கெல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. இங்கேயுமே விளக்கு விற்றுட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம விளக்கு வாங்கி உள்ளே எடுத்துகிட்டு போய் ஏற்றலாம். இங்கேருந்து வாங்கி நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் ஏற்றுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து உள்ளே ஆல்ரெடி வந்து க்ரௌடாக தான் இருக்கும். அந்த க்ரௌட்லையுமே நம்ம உட்காந்துச்சி விளக்கு ஏற்றினா வரவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆனாலுமே நம்ம மனசு அது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தென் வந்து நாங்கள் உள்ளே போய்ட்டோம். உள்ளே போகும்போது எல்லாருக்குமே வந்து தண்ணி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பிகாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் தண்ணி குடிக்காமையே வருவாங்க, வேண்டுதலாக இதுவாக வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்த, வீடு அது மாதிரி நிறைய விஷயத்துக்காக வேண்டிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து கிட்டே போய்ட்டோம். கிட்டே போய்ட்டு வந்து சாமி க்யூவில் நின்றுட்ருந்தோம். நாங்கள் வந்து லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். செவ்வாய்க்கிழமை நம்ம போனாலே வந்து நம்மளை உள்ளெல்லாம் விடவே மாட்டாங்க. நார்மல் டைம் நீங்கள் போயிருந்தா கூட உள்ளே விடுவாங்க. பட் செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மாதிரி டேஸ்லலாம் நம்மளால் உள்ளே போக முடியாது. தென் வந்து ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு அங்கிள் வந்து மை வச்சு விட்டாங்க. மை வச்சுட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அவர்கிட்டேருந்து மையை வச்சுக்கிட்டு கார்டை வாங்கிக்கிட்டேன். கார்டை வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம், அவ்வளோதான், நம்ம சாமியை பார்த்துட்டா முடிஞ்சிச்சு, வெற்றிகரமாக வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்றது வந்து நான் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். தென் வந்து நாங்கள் கோவில்லேருந்து வெளியே வந்தோம். வெளியே வரும்போது நம்ம வந்து கோவில்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கோவில் உள்ளேயே ஒரு வாட்டி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டோன்னே முனீஸ்வரர் சாமி இருந்தது. அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது. நிறைய பேரோட கடவுள் வந்து ஐ மீன் என்னது இது சொல்லுவாங்கள்ல, அவங்க முன்னோர்கள் கும்பிட்டது முனீஸ்வரர்ன்றதுனால அந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து குடும்ப கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால வந்து முனீஸ்வரர் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. நாங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தென் வந்து நம்ம கிளம்புவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் காலையில் வந்து 9:30 சம்திங் என்னமோ கிளம்புவோம். நாங்கள் வந்து ஃபுட் எதுவுமே சாப்பிடல, வெறும் வயிற்றில் தான் வந்து சாமி பார்த்தோம். பிகாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அதனால் வந்து வந்ததுக்கு வந்து சாமியும் நாங்கள் ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு உள்ளேயுமே ஒரு கிளான்ஸ் வந்து சுற்றிட்டோம். உள்ளேயுமே ஒரு கிளான்ஸ் சுற்றிட்டு
தென் வந்து நம்ம இப்போ வெளியே போயிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போனீங்கன்னா நிறைய கடைலாம் இருந்துச்சு, நிறைய கடையாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த கடையிலேருந்து நான் வந்து ஒரு கிழங்கு விற்றுட்ருந்தேன். நான் அந்த கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டாடிக்கிட்ட சொல்லியிருந்தேன். டாடி அந்த கிழங்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் டாடி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு வந்து வாங்குறேன்னு சொல்லி போயிட்டாங்க. தென் வந்து அந்த கிழங்கு என்ன சொன்னாங்கன்னா 10 கிழங்கு வந்து 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிழங்கு வந்து நாங்கள் அவிச்சு சாப்பிட்டுட்டோம். அந்த அவிச்ச வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக விலாகில் போடுறேன். இந்த கிழங்கு நல்லா தான் இருந்தது. நாங்கள் வந்து 2 செட் ஆஃப் கிழங்கு வாங்கினோம். ஸோ டோட்டலாக வந்து 100 ருபீஸு. 100 ருபீஸ் வாங்கினதுக்கு ஆண்ட்டி ஒரு கவரில் போட்டு கொடுங்க ஆண்ட்டி, என்னால் கை டேட்டா அப்படி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஆண்ட்டி ஒரு கவர் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. கவர் போட்டு கொடுத்தோன்னே அதை கையில் எடுத்துக்கிட்டு ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம வண்டி எடுக்கணும். நம்ம வேறு இன்னும் சாப்பிடணும். ஸோ வந்து எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி ரிட்டன் வரும்போதே ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்துட்டு நாங்கள் நடந்து போயிட்டு நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டே ஆகணும், இல்லைனா வந்து நம்மளால் முடியாது அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ வந்து நாங்கள் டிஃபன் கடையை தேட ஆரம்பிச்சிட்டோம். டிஃபன் கடையை வந்து தேடி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா டைம் வந்து 11:30. ஸோ வந்து டிஃபன்லாம் வந்து காலி ஆகிடும். டிஃபன்லாம் எதுவுமே இருக்காது. டிஃபன்லாம் காலி ஆகிட்டனால அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த கோவில் கிட்ட இருக்க சரௌண்டிங் எல்லாருமே ஹோம்மேடு தான். வீட்டில் செஞ்சு ஒரு ரோட்டு கடையில் போடுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஹோட்டல் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் தேட ஆரம்பித்தோம். ஹோட்டலில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஹோட்டலில் ஓகேவா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் வந்து பரோட்டாவும் அந்த நான்வெஜ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வேறு ஒரு கடைக்கு வந்திருந்தோம். வேறு ஒரு கடையில் வெறும் டீயும் வடையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டீலாம் குடிக்க மாட்டேன். ஸோ வந்து வடை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வடையுமே வந்து ரொம்ப ஃபன்னாக பிஹேவ் பண்ணாங்க. வடையுமே வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. என்ன வடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வடையை சாப்பிட்டுட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு சாஸில் ஒரு சட்னியில் ஒரு பேப்பரில் இந்த கடை வந்து ஒரு புது கடை தான். ஸோ வந்து நான் அவங்கள எதுவும் குறை சொல்ல மாட்டேன். தென் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு நம்ம வேறு எங்கேயாவது போய் ஃபுட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நாங்கள் ஃபுட்டுக்கு அலைஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் வந்து டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகாமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. எல்லா கடையிலுமே ஃபுட்டு இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் கோவில்கிட்ட கூட்டமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கோவில் விட்டு தள்ளி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சது நாங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு. கடையில் எங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்தது. தோசை எல்லாமே பக்காவாக இருந்தது. பட் சாம்பார் இல்லைன்னு சொல்லிட்டோம். சாம்பாருக்கு பதிலாக நான்வெஜ்ஜு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு குருமா சொல்லியிருந்தா கூட நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம். ஸோ சேடாக அவங்க வந்து எங்களை காண்டேற்றிட்டோம். அட போடா அங்கிள் அப்படின்னு சொல்லி நாங்கள் காண்டாயிட்டு குருமா தான் இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு நீங்களே வச்சுக்கோங்க அங்கிள் உங்களுக்கு இது அதான் சால்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஒரு கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக வேறு ஒரு கடைக்கு போனால் எங்களுக்கு வந்து அந்த கடையில் வந்து எங்கள் டாடி ஒரு 4 இட்லி சாப்பிட்டாரு. இட்லி இருந்துச்சு. தென் வந்து எனக்கு வந்து பரோட்டா ஆர்டர் போட்டுக்கிட்டேன். பரோட்டாவுக்கு வந்து வெஜ் குருமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே சால்னாவும் இருக்குது, வெஜ் குருமாவும் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு வெஜ் குருமாவே ஓகே. செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கோவில் வேறு போயிட்டு வந்துட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ அதனால நாங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஃபைனலாக எனக்குமே வந்து ஐடியா பண்ணுறோம் இது வந்துடுச்சு, பரோட்டா வந்துடுச்சு. நான் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தென் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.